கொள்கை கூட்டணின்னு சொல்லப்பட்டிருந்த இந்த திமுக கூட்டணியில தான் மிகப்பெரிய அளவு சர்ச்சைகள். ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணதில் ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய சிக்கல் இருந்தது. அப்போ உங்களுடைய கொள்கையும் வெற்றி தான் அப்படின்ற இடத்துக்கு மாறிடுச்சு. எந்த கட்சி டாமினேட் பண்ணுது, அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் எந்த அளவுக்கு டாமினேஷன் ஒர்க் பண்ணுவோம். ஜி.கே. வாசனுக்கு வந்து ஒரு பெரிய டஃப் ஃபைட் காத்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் வந்து டிசைடிங் ஃபேக்டர் மற்ற எம்எல்ஏக்கள் வந்து பெரிய பரிச்சயமாக தெரிய மாட்டாங்க. அதை உடைக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி கோரிக்கையில் வந்து கடந்த காலத்தில் வந்து ஏடிஎம்கும் கை விட்டுட்டாங்க, இந்த மாதிரி டிஎம்கும் கை விட்டுட்டாங்க. எல்லா அதிருப்தியும் எல்லா சண்டை சச்சரவும் பொதுவெளிக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார்? தொடர்ந்து விவாதிப்போம் தமிழக அரசியல் களத்தை பற்றி. சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நியூஸ் போக்கஸ் தமிழுடன். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக கூட்டணிக்குள்ள அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி பங்கு இறுதி செய்யப்பட்டு கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கு. சார் எப்படி பாக்குறீங்க? ஒரு முக்கியமான சிக்னிஃபிகண்டான விஷயம். எலெக்ஷன்ஸ் வந்துருச்சு, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வராங்க. இனி இதுக்கப்புறம் வந்து பிரச்சாரம் தான் அப்படின்னு பார்க்குறோம். பிரச்சாரத்துக்கு முன்னாடி எந்தெந்த கட்சிகளுக்கு என்னென்ன சீட்ஸு, அப்புறம் தன் சொந்த கட்சிக்கு எந்தெந்த சீட்ஸு, அப்புறம் யார் கேண்டிடேட்ஸ் அந்த தொகுதியில் அப்படின்றதான் டிஸ்கஷன்ஸ். இப்போ வந்து திமுக பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க என்னென்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 175 சீட்ஸில், அதாவது உதயசூரன் சின்னம் போட்டியிடுது. அதில் வந்து 165 ஒரு 10 தொகுதியில் 7லேருந்து 10 வந்து கூட்டணி கட்சிகள் உதயசூரன் சின்னத்தில் போட்டிடுறாங்க. இவங்க வந்து ஒரு 165 போட்டிடுறாங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 175 தொகுதியில் டிஎம்கே போட்டிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 170 169 எக்ஸாக்டாக 169 ஏடிஎம்கே போட்டிடுறாங்க. மற்றது கூட்டணி கட்சிகள் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து டிஎம்கே காங்கிரஸ் அந்த ஷீட் ஷேரிங் விஷயத்தை தாண்டி இங்கே வந்து பிஜேபி ஏடிஎம்கே ஷீட் ஷேரிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிச்சு. மற்ற எல்லாருக்குமே டக்கு முடிச்சிட்டாங்க. நேற்றைக்கு வந்து முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வந்து இவங்க வெளியிட்டிருக்காங்க, ஏடிஎம்கே வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள், தற்போது எம்எல்ஏக்களாக இருக்கவங்க 90% அவங்களுக்கு அப்படி சீட் வழங்கப்பட்டிருக்கு. எல்லாமே அவங்க வந்து முக்கியமான அதிமுகவுடைய ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ அவங்களுக்குலாம் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அடுத்தது என்னென்னா கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இப்போ ஐஜேகே கட்சி, மற்ற டிடிவி தினகரன் அமமுக கட்சி, பிறகு வந்து பாமக, அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாருக்கும் வந்து சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் யாரோட சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னா வந்து தமிழ் மாநில காங்கிரஸுடைய அந்த 5 தொகுதிகள், அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதியை கவனிக்கணும். அவங்களுக்கு 5 தொகுதியா அப்படின்றது கேட்கலாம். அந்த 5 தொகுதி அவங்களுக்கு ஆப்டா அப்படின்னு கேட்கலாம். பட் இன்றைக்கி அவங்களுக்கு வாக்கு சதவீதம் சரிஞ்சிருச்சு. இப்போ வாக்கு சதவீதம் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க. 5 தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஜி.கே. வாசனே அவரே ஒத்துக்கிறார். ஆமாம், நாங்கள் தாமரை சின்னத்தில் போட்டிட்டு போகிறோம், எங்களுடைய பெரிய கட்சி அதுதான், கூட்டணியில் கூட பெரிய பார்ட்னர் அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த தமிழ் மாநில காங்கிரஸுடைய இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் வந்து டிசைடிங் ஃபேக்டர் அவங்க தமிழக அரசியல் வந்து எப்போ அதிமுக உதயம் வச்சோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருதுருவ பாலிட்டிக்ஸாக மாறிடுச்சு. ஒன்று டிஎம்கே அல்லது இன்னொன்று ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி இருதுருவ அரசியல் போயிட்டு இருந்துச்சு. இதில் வந்து இந்த டிசைடிங் ஃபேக்டருங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் என்னென்னா ஒரு முக்கியமான டிசைடிங் ஃபேக்டர் தான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ். 96 துவங்கப்படக்கூடிய கட்சி. ஜி.கே. மூப்பனார் வந்து காங்கிரஸில் ஏற்பட்ட அந்த கான்ஃப்ளிக்ட் காரணமாக கட்சி துவங்குறாரு. அவர் எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர் வந்து தமிழக அரசியல் எப்பவுமே இடம்பெறும். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும். 96 வந்து அவர் வந்து என்ன பண்ணார், அதிமுக கூட்டணிக்கு போக விருப்பம் இல்லாமல் வந்து திமுக கூட்டணி வச்சார். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய தோல்வியை கொடுத்தாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே ஜி.கே. மூப்பனார் 2001 தான் ஆட்சியில் இருந்த அந்த திமுக வீழ்த்துவதற்கு அதிமுக கூட்டணி வச்சு திமுக வீழ்த்த செஞ்சார். அது அந்த மாதிரி ஸ்வீப் நடந்துச்சு. 2001 வந்து ஸ்வீப் நடந்துச்சு. பெரிய 190+ வாங்கினாங்க அந்த அலைன்ஸ். அந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சரிஞ்சிட்டு வந்துட்டே இருந்து இன்றைக்கி வந்து ஜி.கே. வாசன் அவர்கள் அதை எப்படி நடத்தி வச்சிருக்காருன்னா அவங்களோட சொந்த சின்னமாக அந்த சைக்கிள் சின்னங்கிறதா வந்து ஜி.கே. மூவ் பண்ண வச்சிருந்த சின்னம். நீ அந்த சின்னமே இழந்துட்டு தாமரை சின்னத்தில் போட்டியிட இடத்துக்கு வந்து அந்த கட்சி வந்து சரிஞ்சு வந்து நின்றுருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து இப்போ என்னென்னா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க அந்த 5 தொகுதிகள் எது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரம் தொகுதி, அதே மாதிரி ஈரோடு மேற்கு தொகுதி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை தொகுதி, அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதி, அடுத்தது வந்து தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி. கிட்டத்தட்ட வந்து 5 தொகுதி. இதில் என்ன முக்கியமான விஷயமா இந்த 5லையுமே ஏடிஎம்கேயோட ஃபைட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. ரொம்ப கிளியராக தெரியுது. கும்பகோணத்தை பொறுத்தவரை டிஎம்கே வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி. அங்கே வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஏடிஎம்கேல. ஸோ அழகாக வந்து அங்கே வந்து கும்பகோணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
ஒட்டச்சத்திரத்தில் வந்து அமைச்சர் சக்கரபாணியோட தொகுதி. அங்கே வந்து என்னன்னா வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த தொகுதி வந்து ஏன் தமிழ் மாநில காங்கிரஸ் போச்சு அப்படின்னா, அதோட பேக்கில் வந்து எஸ்பி வேலுமணி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அந்த எஸ்பி வேலுமணி இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து என்னன்னா, அந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே ஒரு டஃப்பான கேண்டிடேட் போட்டு அது கொஞ்சம் ஃபைட் நெக் டு நெக் ஃபைட் ஆகிட்டா ஒட்டச்சத்திரத்தில் வந்து சக்கரபாணி தோற்று வரும் அப்படிங்கிறதுனால வந்து அந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால எஸ்பி வேலுமணி கொடுத்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக வந்து டக்குன்னு வந்து அங்கே தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து நம்ம ராணிப்பேட்டை வந்து அமைச்சர் காந்தியோட தொகுதி. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர், அதிமுக மாவட்ட செயலாளர் வந்து சுதாகர் அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணுறாரு, சுகுமார் நினைக்கிறேன், அவர் தான் ஆக்சுவலாக ஏடிஎம்கே சீட் தரதா இருந்தாங்க. அவர் என்னன்னா, இந்த காந்தி அவருக்கு பற்றி, இந்த காந்திக்கு ஆல்ரெடி வந்து அவர் பூத் ஏஜென்டாக இருந்திருக்காரு. ஸோ வந்து அவர் எதிர்த்து தானே ஃபைட் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ வந்து அந்த அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காரு. தெரியப்படுறதுனால என்னன்னா, ராணிப்பேட்டை தொகுதியை தூக்கி தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தா இன்னொரு தொகுதி ஈரோடு மேற்கு அப்படிங்கிறது முத்துசாமியோட தொகுதி. முத்துசாமி தொகுதி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து முத்துசாமி அவர்களுக்கும் எடப்பாடிக்கும் நல்ல ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. 2 பேரும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. ஸோ வந்து தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய, தன்னோட உறவினராக இருக்கக்கூடிய தூரத்து உறவினர் தான். சரி, அவரோட வெற்றி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால டக்குன்னு அதை வந்து இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்த அந்த 5 தொகுதியுமே ஃபைட் நெக் டு நெக் ஃபைட் இருக்குது அப்படிங்கிறது தான் கிளியர். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 5 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே நிற்கக்கூடியது அந்த 5 இடத்துல, எக்ஸப்ட் கிள்ளியூர்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரியில் வந்து கிள்ளியூர் பொறுத்த வரைக்கும் அவனையுமே காங்கிரஸ் தான் கொடுப்பாங்க. கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டிஎம்கே வீக் தான், ஏடிஎம்கே வீக் தான். ஸோ வந்து பிஜேபி காங்கிரஸ் அந்த ஃபைட் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். எக்ஸப்ட் அந்த கிள்ளியூர் தொகுதியில் பொறுத்த வரைக்கும் வந்து தாமரை சின்னத்த இடத்துல வந்து காங்கிரஸ் சின்னம், கை சின்னம் நிற்க போகுது. மற்ற 4 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தாமரை வெர்சஸ் டிஎம்கே, அதாவது உதயசூரன், தாமரை வெர்சஸ் உதயசூரன் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ வந்து அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த 4 இடங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்குது, இங்கே புரிஞ்சுக்க முடியுது. ஜிகே வாசனுக்கு வந்து ஒரு பெரிய டஃப் ஃபைட் காத்திருக்கு. அவர் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த இப்போ இருக்க இந்த சினாரியை வச்சு பார்க்கும்பொழுது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. மேபி அந்த இடத்துல அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உதயசூரன் வெர்சஸ் ரெட்டலை அப்படின்ற மாதிரி ஃபைட் இருந்துச்சுன்னா ஃபைட் நெக் டு நெக் ஃபைட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இடையில வந்து டிவிக்கு அங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் தெரியல. ஸோ வந்து ஃபைட் வந்து நெக் டு நெக் ஃபைட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்ததுனாலே என்னன்னா, உதயசூரன் வெர்சஸ் தாமரை அப்படின்னு அந்த காலம் மாறிடுச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நேக்காக வந்து இந்த இடத்துல வந்து தமிழ் மாநில காங்கிரஸை வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, ஜிகே வாசன் விட்டுட்டாரோ, அந்த வாய்ப்பை விட்டுட்டாரோ, கொஞ்சம் நல்லா ஃபைட் பண்ணி தனக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி கேட்டு பெறுவத இடத்துல அவர் வந்து அந்த விஷயத்தை இழந்துட்டாரோ அப்படின்னு நான் பார்க்குறேன். அதிமுக தொகுதி ஒதுக்கு இடத்துல நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, எங்கெங்க வந்து அதிமுக வீக்கா இருக்கோ அந்த எல்லா தொகுதியும் வந்து கூட்டணி கட்சிகள் ஒதுக்கிட்டாரோ, அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கையாண்டுருக்காரோன்னு கேள்வி வருது. அடிப்படையில் அப்படிதான் திட்டமிடுவாங்க, அந்த களத்தை பொறுத்து அப்படிதான் திட்டமிடுவாங்க. ஆனா அந்த நான் என்ன சொல்றேன்னா, அது எல்லா காலகட்டத்திலும் அப்படிதான் இருக்கும். ஒரு இடம் எடுக்கிறாங்கன்னா, ஒரு சட்டமன்ற தொகுதி எடுக்கிறாங்கன்னா, அந்த தொகுதியில யாரோட விஷயம் செல்வாக்கு இருக்கு, எந்த கட்சி டாமினேட் பண்ணுது, அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் எந்த அளவுக்கு டாமினேஷன் ஒர்க் பண்ணுவாங்க, பொலிட்டிக்கல் ஒர்க் பண்ணுவாங்க, கேண்டிடேட்ஸ்னுடைய வந்து இப்போ வந்து அந்த ஒரு பர்டிகுலர் தொகுதி எடுத்து அந்த தொகுதியினுடைய கரண்ட் எம்எல்ஏவுக்கு அந்த எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கு, பார்ட்டிக்கு இருக்கிற அதிருப்தி வேற, அந்த பார்ட்டியோட லீடருக்கு இருக்கிற அதிருப்தி வேற, பர்டிகுலராக அந்த தொகுதியோட எம்எல்ஏக்கு இருக்கிற அதிருப்திங்க தான் ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயத்தை செக் பண்ணுவாங்க. மீண்டும் அவருக்கே சீட்டு கொடுக்கலாமா அல்லது அதை மாற்றலாமா. ஸோ ஒருவேளை கட்சிக்கு அந்த இடத்துல வந்து அதாவது ஒரு கேண்டிடேட்டின் காரணமா இல்லை ஒரு வேற ஏதோ விஷயத்தின் காரணமா ஒட்டுமொத்தமாக அந்த கட்சிக்கே வந்து ஒரு ஆன்டிகமெண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கூட்டணி கட்சிக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. கேண்டிடேட்ஸில் பிரச்சனை, கேண்டிடேட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அதிமுகவுடைய அந்த முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் இருக்கார். பார்த்தீங்கன்னா அவர் வந்து வழக்கம் விழுப்புரத்தில் நிற்பார். இப்போ இந்த முறை வந்து அவர் விழுப்புரம் மாவட்டம் மயிலத்துக்கு வராரு. அது வந்து முக்கியமான டைமென்ஷனாக மாறுது. காரணம் என்னன்னா, அந்த சொந்த தொகுதியில் கடந்த முறை அவர் தோத்துட்டார். அது ஒரு விஷயம். தொடர்ச்சி வெற்றி பெறக்கூடியவர் அவர் அங்கே தோத்துட்டாரு. சொந்த தொகுதியை மாற்றி களம் காணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் வந்து எப்பவுமே பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல கேண்டிடேட்ஸ் தான் இஷ்யூஸ் இருக்கும். கேண்டிடேட்ஸ் மீது அதிருப்தியோ இல்லை கேண்டிடேட்ஸ்னுடைய வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியா இருக்கும்போது அதை மாற்றுவாங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் இடத்துல கட்சிக்கு அதிருப்தி இருக்குது, கட்சியோட பர்ஃபார்மன்ஸ் அங்கே வந்து ரொம்ப போராக இருக்குது அப்படின்னா அப்போ அது கூட்டணி கட்சி கொடுக்குறதுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதை கிளவராக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நிறைய இடங்கள் அதை அப்படி தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னன்னா, திருப்பரங்குன்றம் நேற்றைக்கு அவர் வெளியிட்ட அந்த 23 தொகுதியினுடைய கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது திருப்பரங்குன்றத்தை வந்து ராஜன் செலப்பா கொடுத்துருக்காங்க. அதை வந்து பாஜக கேட்டு போராடி பெற கடுமையான முயற்சிகள் எடுத்து. கரண்ட் எம்எல்ஏ அவங்க தானே, கரெக்ட் டைமில் அவர் தான். ஆனால் வந்து இந்த லாஸ்ட் இந்த ஒரு 1 இயரில் வந்து திருப்பரங்குன்றத்தை வச்சு பாஜக நிறைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சாங்க. வெளிப்படையே சொல்கிறதா பிளவுவாத அரசியலுக்கு ட்ரை பண்ணாங்க. திருப்பரங்குன்றம் அங்கே இருக்குது, அதே மாதிரி வந்து அங்கே வந்து தர்காவும் இருக்குது மலையில். ஸோ வந்து ரெண்டுத்துக்குமான ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று ஏற்படுத்தி நம்ம பார்த்தோம்ல, அந்த விஷயத்தை திரும்ப தொடர்ச்சி நம்ம ஊடகங்களை விவாதம் பண்ண விஷயம் தான் அது. ஸோ அந்த விஷயத்தில் என்னன்னா, நாங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கிட்ட சில மாசான மூவ் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னன்னா,
பிஜேபி ரொம்ப அழகாக கிளவர் ஹேண்டில் பண்ணி 27 முடிச்சதே ஒரு பாராட்டத்தக்க விஷயம் நம்ம பார்த்தோம். ஏன்னா பாஜக ஃபர்ஸ்ட் 100 கேட்டாங்கன்னு பேசப்பட்டுச்சு, அப்புறம் 90, 80, 70, 60 நிறைய நம்பர் பேசப்பட்டுச்சு. ஆனால் 27 வந்து முடிச்சதுங்கிறது ஆச்சரியமான விஷயம். நம்ம அந்த வகையில் பாராட்டத்தக்க விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த தொகுதி அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கை தான் ஓங்கி இருக்கும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா திருப்பூர் கூட்டத்துக்காக அவங்க பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அதை கடைசி வரையும் பாஜக கொடுக்காம தாங்களே போட்டிடுறது, அதுவும் நாங்கள் எங்கள் வேட்பாளர் ராஜன் செல்லப்பாவை இறக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அப்படின்னு பார்க்க வேண்டியது. குறிப்பாக வந்து அதிக தொகுதி கேட்ட பாஜக 20 தொகுதி 27 தொகுதி லாக் பண்ண மட்டும் இல்லை, பல தொகுதிகளை வந்து பாஜக வேட்பாளரே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய வேலை செஞ்சிருக்கு. குறிப்பாக கோவை தெற்குல வந்து வானதி சீனிவாசன் போட்டிட்டாங்க. இன்னைக்கு அந்த தொகுதி வந்து கோவை வடக்கா மாற்றப்பட்டிருக்கு. இப்போ நெல்லையில வந்து நயினா நாகேந்திரன் பல ஆண்டுகள் அவர் தான் செல்வாக்கா இருக்காரு. இப்போ அவருக்கான தொகுதி மாற்றப்பட்டிருக்கு. இந்த மூவ் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்னதான். இப்போ வந்து கோவை தெற்குல பொறுத்த வரைக்கும் கடந்த முறை மக்கள் நீதி மையத்தை வீழ்த்தி, கமலஹாசன் வீழ்த்தி தான் வந்து அந்த இடத்துல வந்து ஆட்சி, அதாவது அந்த இடத்துல வந்து தொகுதியை கைப்பற்றுறாங்க வானதி சீனிவாசன். அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து எஸ்பி வேலுவனோட ஒர்க் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு அப்படிங்கிறது மறுக்க முடியாது தான். பட் வந்து இந்த 5 விஷயத்தில் இந்த தொகுதிக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, வந்து அப்போ அதுக்கு வந்து கேள்வி இருக்குன்னா ஏன் செய்ய முடியல அப்படின்னு கேட்டால், ஆட்சி வந்து எங்கள் ஆட்சி கிடையாது, டபுள் இன்ஜின் சர்க்காரை தான் அங்கே வேற லெவலில் செஞ்சு அப்படியே தொகுதி தலைகளை சிங்கப்புறம் மாற்றிருப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதை இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் 5 வருஷத்தில் தொகுதிக்காக ஒதுக்கப்படக்கூடிய அந்த 2 கோடி ரூபா, ஆண்டுக்கு 2 கோடி ரூபா அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை கூட ஆக்டிவாக நீங்கள் பயன்படுத்திருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா கிடைச்சிருக்கும். அந்த 10 கோடி நிதியை நீங்கள் தொகுதியில் எந்தெந்த அம்சத்துக்கு செலவு பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கிளியராக வந்து மக்கள் கன்வின்ஸ் ஆகிற மாதிரியான விஷயத்தை நீங்கள் வந்து அங்கே ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொகுதியில் வந்து நிறைய, அதாவது இதை தாண்டி உங்களுக்கு ஆட்சியோட சப்போர்ட் இருக்கிறத தாண்டி நீங்கள் ஒரு எம்எல்ஏவா உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் தொகுதியில் கூட பல்வேறு நலத்திட்ட விஷயங்களை நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது டைரெக்டாக அந்த இதன் கீழே செய்யலாம். எப்படின்னா ஆட்சியின் கீழே, அந்த திமுக ஆட்சியின் கீழே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்களே உங்கள் மூலமாக மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறதாலுமே அது ஒரு முக்கியமான ப்ராசஸ். அந்த மாதிரியான ப்ராசஸில் அவங்க கரெக்டாக தாங்க ஈடுபடுத்திட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. வானதி சீனிவாசன் வந்து அதை அவங்க கிராஸ் செக் பண்ணி பார்ப்பாங்க. நமக்கு வந்து களம் சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால கூட அவங்க வந்து அந்த ஸ்டெப்பை மாற்றி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி தான் எல்லாருக்கும் அதுதான் பொருந்தும். அந்த 5 வருஷத்தில், அதாவது புதுசாக எம்எல்ஏ வரவங்களுக்கான விஷயம் பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் டைம் வர போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற வாய்ப்பு. ஆனால் ஆல்ரெடி எம்எல்ஏ இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் அதை தான் நினைக்கணும். அவங்க ஃபஸ்ட் அதை தான் கணக்கு போடுவோம். இந்த முறை இதே தொகுதியில் நம்ம நின்னா வெற்றி பெறுவோமா மாட்டோமா அப்படிங்கிறதா ஆல்மோஸ்ட் பல கட்ட சர்வே நடத்தி, இண்டிவிஜுவல் சர்வீஸ் நடத்தி, ஏஜென்ட்ஸ் மூலமாக வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் பெற்று, ரெண்டாவது இவங்களும் தனியாக மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் நடத்தி எல்லாத்தையும் முடிவு பண்ணி தான் ஒரு முடிவு வருவாங்க, நம்ம நிற்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். இது களம் நமக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். ஸோ அதனால் வந்து பிளானை மாற்றுறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அதிமுக கூட்டணியில் மிக முக்கியமாக வந்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிக அளவான தொகுதியில் வந்து தருமபுரி சைடு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு சார். ஆல்ரெடி தருமபுரி சைடில் அவங்க சமூகம் சார்ந்த ஆட்கள் ரொம்ப அதிகம். அங்கே தொகுதியில் வந்து கேட்டு போகிறதுல அதிக ப்ரெஷர் கொடுத்து தொகுதி கேட்டு வாங்கியிருக்காரோ. அடிப்படையில் வந்து தருமபுரி அப்படிங்கிறது வந்து சொன்னாலும் சொல்லாட்டி அது பாமக கோட்டை அப்படிங்கிறது மறுக்க முடியாது. காரணம் வந்து சாதி சமூகம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. வன்னியருடைய வாக்கு வங்கிங்கிறது அதிகமாக இருக்குது. அது வந்து கம்ப்ளீட்டாக என்டையர் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தால் நீங்கள் எந்த தொகுதி எடுத்தாலும் சரி, எக்ஸப்ட் அரூர் தொகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி, பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி, அதே மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய பெண்ணாகரம் தொகுதி, தருமபுரி தொகுதியும் சரி. தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து சமூக அன்பு பண்ணி தான், அவங்க வேறு எந்த தொகுதியும் தேர்ந்தெடுக்கல, அங்கே தான் தேர்ந்தெடுத்தாங்க. காரணம் வந்து அது சிம்பிளாக அது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அவங்களோட வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஸோ அது அப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க. எல்லாமே கேஸ்ட் பேஸ் தான் வருது. ஒரு கட்சி வருது, பாமக வருதுன்னா வன்னியர் பெல்ட் எது அதிகமாக இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு தான் அப்படிங்கிறதான். அவங்க கொடுக்குற 10, 20, 30 அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வாக்கு வங்கி எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களோட சாதி சமூகம் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்களுக்கு சீட்டு ஒதுக்குவாங்க. அதே மாதிரி ஒரு ஐஜேகி கட்சி வராரா, ஐஜேகி கட்சி அப்போ அவங்களுக்கு வந்து பெரம்பூர் தொகுதியில் வந்து அவருடைய சாதி சமூகம் வந்து உடையார் பின்னணி கொண்டவராக இருக்குது. அப்போ அவருக்கு வந்து அந்த சாதி சமூகத்து பின்னணியில் இருக்கக்கூடிய தொகுதியில், அது பெரம்பூர் மாவட்டத்தில் அங்கே கொடுக்கலாம். இப்படி கேல்குலேஷன் ஒவ்வொரு சாதிக்கும் எல்லாத்துக்கும் அதே தான். ஏசி சண்முகம் ஏன் வந்து வெளியில் நிற்கிறான்னா அவரோட சாதி சமூகம் அந்த பக்கத்தில் அங்கே தான் அவருக்கு சீட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி வந்து ஜெகன்மூர்த்திக்கு வந்து கேவி குப்பம் கொடுத்துருக்காங்க. பூந்தமல்லியில் ஒரு டாமினேஷன் அதிகமாக இருக்குது. பூந்தமல்லி சுங்கச்சத்திரம் பகுதியில் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஒர்க் இருக்கும். ஸோ அங்கே கொடுக்காம கேவி குப்பம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து தனித்தொகுதி தான். ஸோ அங்கேயும் அவங்களுக்கான விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் கவனிக்கத்தக்க விஷயம். ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வந்து தேவேந்திர கவுட வெள்ளாளர் சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி இல்லாமல் ஒரு பொது சமூகம் கலவையாக கொடுத்துருக்குங்கிறது அது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு பார்க்குறோம். இது மட்டும் தான் மாறி அமைஞ்சிருக்கு. மற்றது எல்லாமே அடிப்படையில் கட்சியுடைய சமூக வாக்கு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது. அது திமுகவுக்கும் அதுதான், அதிமுக தான், எல்லா கட்சிக்கும் அதுதான். அதில் விதிவிலக்கு எதுவுமே கிடையாது. சார் போன வாட்டி வந்து ராயபுரம் தொகுதியில் போட்டிக்கிட்ட ஜெயக்குமார் அவர்கள் தோல்வியடைஞ்சாரு. ஆனால் குறிப்பாக வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். பாஜக கூட்டணியில் வந்து கூட்டணி வச்சதுனால தான் என் கோட்டை வந்து ராயபுரம் தோத்துட்டேன்னு சொன்னார். மீண்டும் வந்து பாஜக கூட்டணியில் ராயபுரத்தில் நிற்கிறாரு. இது ஒரு சாதகமாக அமையும் அவருக்கு.
சாதகமாக அமையும் அப்படிங்கிறது நம்ம இப்போ சொல்ல முடியாது. இப்போ வந்து என்னன்னா ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜெயக்குமார் அவர்கள் அவர் நீண்ட காலமாக வந்து கோல் வச்சக்கூடிய ஒரு தொகுதி தான். பட் அதை வந்து போன முறை அவர் தோத்துட்டாரு. அது ஓகே, அவருடைய ஆன்டி இன்கம்பன்சி அது ஒரு பெரிய ரோல். பார்ட்டியோட ஆன்டி இன்கம்பன்சி, தனிப்பட்ட முறையில் அவருடைய ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறத அங்கே ரோல் பண்ணியிருக்கு. மூர்த்தி அப்படிங்கிற டிஎம்கே கேண்டிடேட் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது அங்கே முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே பொறுத்த வரைக்கும் மூர்த்தியோடைய அந்த எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ மூர்த்தியினுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பெருசாக பார்க்கல. சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுமொத்த சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதி இருந்தாலுமே கூட 16 சட்டமன்ற தொகுதிக்கும் 2 எம்எல்ஏ இன்க்ளூடிங் 3 எம்எல்ஏ அப்படின்னு தான் அந்த ஸ்க்ரீனில் தெரியும். ஒன்று ஸ்டாலின் தான் தெரிவார். 16 சட்டமன்ற தொகுதிக்கும் ஸ்டாலினோட ஃபேஸ் தான் தெரியும். அவர் தான் ஒட்டுமொத்த 16க்கும் எம்எல்ஏ மாதிரி தெரிவார். அவருக்கு அடுத்தது வந்து சேகர் பாபுவோட ஃபேஸ் வந்து அவர் தான் ஒட்டுமொத்த எம்எல்ஏவும் தெரிவார். அப்புறம் வந்து சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் வந்து தெரிவார். அந்த மாதிரி தான் இவங்க தான் அதை ஆக்குபை பண்ணுவாங்க, டோட்டலாக ஆக்குபை பண்ணுவாங்க. மற்ற எம்எல்ஏக்கள் வந்து பெரிய பரிச்சயமாக தெரிய மாட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மூர்த்தியோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம வந்து எங்கேயுமே பார்க்கல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முறை வந்து டிஎம்கே, ஏன்னா இவரோட ஃபேஸ் வேல்யூ பெருசு, ஜெயக்குமாரோட ஃபேஸ் வேல்யூ பெருசு, ஆன்டி இன்கம்பன்சி இந்த முறை வந்து டிஎம்கேக்கு இருக்குது. ஸோ வந்து அது கரெக்டாக ப்ளே பண்ணாங்க அப்படின்னா, குறிப்பாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனை, மீனவர் சார்ந்த பிரச்சனை, அதே மாதிரி தூய்மை பணிகள் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இந்த தூய்மை பணிகளுடைய அந்த கோரிக்கைகள் வந்து கடந்த காலத்தில் வந்து ஏடிஎம்கும் கை விட்டுட்டாங்க, இந்த மாதிரி டிஎம்கும் கை விட்டுட்டாங்க. ஸோ வந்து 2 பேருமே ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ அந்த மக்கள்லாம் வந்து அதை எப்படி பார்த்து வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களாம் பொறுத்து இருந்து பார்க்கணும். ராயபுரத்தை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு இவருக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஜெயக்குமார் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். பட் பாஜக கூட இருக்குது, பாஜக வச்சுக்கிட்டு அவர் தோத்தார் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியல. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன சொன்னார் ஜெயக்குமார், என்ன சொன்னார், பாஜக கூட இருந்தாலும் நான் தோத்தோம் அப்படின்னாரு. ஆனால் இதே பாஜகவுக்கு தாமரை சின்னத்தில் 4 தொகுதியில் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செஞ்சுருக்காங்க. நயின நாகேந்திரன் அவரோட தொகுதியில் வந்து அவர் வெற்றி பெற செஞ்சாங்க. அதே மாதிரி வந்து கன்னியாகுமரி வந்து எம்எல்ஏ காந்தி வெற்றி பெற செஞ்சாங்க. அதே மாதிரி திருப்பூர் பக்கத்தில் வந்து நம்ம சரஸ்வதி மொடக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெற செஞ்சாங்க. கோவை தெற்கில் வான சீனிவாசன் வெற்றி பெற செஞ்சாங்க. இப்போ மக்கள் வாக்களிக்க தான் செஞ்சுருக்காங்க. பட் வந்து இவருக்கு வந்து தாமரை சின்னத்தில் நிற்கல, ரெட்டலை சின்னத்தில் தான் நின்னார். ரெட்டலை சின்னத்தில் நிற்கிறது முழுவதற்கு காரணம் வந்து பாஜக தான் அப்படின்ற அந்த பர்செப்ஷனை வைக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாததான் இருக்குது. ஏன்னா அதை தாண்டி ரெட்டலை சின்னோட வீரியம் பெருசு. ஸோ வந்து அந்த கால்குலேஷன் ஏதாவது மிஸ் ஆயிருக்கு. பட் இந்த முறை அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். குறிப்பாக வந்து அதிமுக கூட்டணியில் 11 சீட்டு வழங்கப்பட்ட அமமுக 11 சீட்டு வழங்கப்பட்டப்பவே கேள்வி வந்துச்சு, இவ்வளோ சீட்டு அந்த கட்சிக்கு அப்படின்னு. இப்போ ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு 11 தொகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து பெரும்பான்மை தொகுதிகள் வந்து இப்போ சென்னையில் பூந்தமல்லிலாம் கொடுத்துருக்காங்க, தனி தொகுதியெலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில தொகுதியில் இந்த பக்கம்லாம் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அவங்களுக்கு கொடுத்ததுல வந்து 80% தொகுதி, 80 to 90% தொகுதி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய கேஸ்ட் டாமினேஷன் இருக்கக்கூடிய தொகுதி. பொதுவாக வந்து சவுத்தில் தான் அதிகமாக, சவுத் அப்புறம் வந்து மிடில் டெல்டா பகுதியில் அங்கே தான் வந்து சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கேஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏடிஎம்கேக்கு எதிராக வந்து ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முக்குளத்திற்கு எதிராக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த ஏடிஎம்கே முக்குளத்திற்கு எதிராக ஒரு மாறிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஸ்பெக்ஷன் வந்து கிரவுண்டில் செட் ஆகிருக்கு. ஸோ அதை உடைக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து டேரெக்டாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாமல் அதை வந்து மாற்றி அப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது அது ஒரு நல்ல மூவ் தான். ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் இவ்வளோ நாள் வரையும் இந்த கட்சி அமமுகன்ற கட்சி ஆரம்பித்து அவர் செஞ்ச அரசியல் இவ்வளோ நாள் வரையும் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி இபிஎஸ் அப்படின்றத அரசியல் செஞ்சார். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரோ இபிஎஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இபிஎஸ்ஸை வெற்றி பெற செய்யுங்க, இபிஎஸ்ஸை முதல்வராக்குங்க அப்படின்னு போய் அந்த 11 தொகுதியை வெற்றி பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா அது கிரவுண்டில் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம அதை வரும் நாட்கள் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ கம்பாரிசனுக்காக கேட்குறேன். இப்போ திமுக வந்து ஒரு கூட்டணி கையாளுற விதத்துக்கும் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி கையாளுற விதத்துக்கும் ஒரு கம்பாரிசன் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் கூட்டணி கட்சிகள் தலைவர்களை கையாளுறதுல அவருக்கு அது பெரிய சிக்கல் இல்லை நான் பார்க்குறேன். ரொம்ப அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டாருன்னு நான் பார்க்குறேன். அது இப்போ யாருன்னா இப்போ வந்து ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் வந்து கொஞ்சம் சில கான்ஃபிடன்ட் இருந்துச்சு. திடீர்னு டிடிவி தினகரன் இறங்கி வந்ததை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து யார் பெரிய பாருன்னா பிஜேபி தான். பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஜெல்லாகாமல் இருந்தாங்க. அது ரிசல்ட் தான் தெரியும், அது கரெக்டாக ஜெல்லாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பாஜக பொறுத்த வரைக்கும் மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் இருக்காரு. அவருக்கும் இபிஎஸ்க்கும் டேம்ஸ் ஒத்து போகுது. அது ஒன்றும் பெரிய சிக்கலாக இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் வந்து இது கூட்டணி கட்சியில் சமாளிக்கிற ஜிகே வாசனை, அப்புறம் வந்து வேறு யார் பெரிய கட்சியில் யாரும் இங்கே வரல. ஏடிஎம்கேக்கு வந்து பெரிய கட்சியில் யாரும் ரொம்ப சொல்லிக்கத்தக்க பாமக அது அன்புமணி கூட அவரெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அவரெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அவர் ராமதாஸ் தலைவர் ஈக்குவலான தலைவர் கிடையாது. அன்புமணிலாம் வந்து ரொம்ப யங்ஸ்டர். அதாவது அவருக்கும் அவரை இபிஎஸ் கையாண்டுட்டார் தான் பார்க்குறேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் பார்க்குறேன். பட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லாம் கொஞ்சம் மெச்சூர் தலைவர்கள். ஸ்டாலின் ஈக்குவலாக வந்து சிபிஎம்மில் ஒரு இடத்துலலாம் சரி, சிபிஐயில் வந்து வீரப்பாண்டி அவர்களும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து திருமாவர்கள் அவர் ஒரு மெச்சூர் பாலிட்டிஷியன் தான். அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மாநில காங்கிரஸோடைய பேஸ் வேல்யூ குறைவு தான், அவங்களுடைய பவர் குறைவு தான். டெல்லி தான் காங்கிரஸ், அப்படி அதை நம்ம பார்க்கணும். அதை காங்கிரஸ் ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் சில சிக்கல் இருந்துச்சு. அதை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட நீண்ட காலமாக இழுபறி போய் தான் அந்த பிரச்சனை முடிஞ்சது. அந்த மாதிரி அந்த விஷயம்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் பிரேமலதா அவர்கள் இப்போ வந்திருக்காங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பெரிய விஷயமா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா
சீட்ஸ் அலோகேஷன்ஸ் தலைவர்கள் கையாண்டதெல்லாம் பெரிய விஷயம் அதில். பட் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த சீட்ஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொள்கை கூட்டணின்னு சொல்லப்பட்டிருந்த இந்த திமுக கூட்டணியில் தான் மிகப்பெரிய அளவு சர்ச்சைகள், சண்டைகள், சில மனஸ்தாபங்கள், அதிருப்திகள் இதெல்லாம் பொதுவெளிக்கு வந்தது. இது இங்கே வந்து கொள்கை கூட்டணி சொல்ல மாட்டாங்க, இது வந்து தேர்தல் கூட்டணி தான் சொல்லி அதிமுக என்டிஏ கூட்டணி சொல்லுவாங்க. அந்த கூட்டணியில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல. ஒருவேளை வந்து இந்த இவங்க அந்த கூட்டணி ரொம்ப ஹைப் ரொம்ப கொடுத்துட்டாங்களோ, இந்தியா கூட்டணியை சொல்கிறேன், இந்த திமுக கூட்டணியை சொல்கிறேன், ஹைப் ரொம்ப கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. அந்த கொடுத்ததுனால என்னவோ தெரியல, அந்த கூட்டணி வந்து நிறைய விமர்சனத்தை எதிர்கொண்டுச்சு சமீப நாட்களில். அது அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதனால எதிர்கொண்ட விமர்சனம் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக போயிடுச்சு. அந்த பக்கம் பெருசாக என்டிஏ கூட்டணி பெரிய அளவில் வந்து அதை பற்றின ஒரு டிஸ்பியூட் எதுவும் எழுவல, ரொம்ப ஸ்மூத்தாக போன மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கூட்டணி கட்சிகளில் ஹேண்டில் பண்ண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டார். ஆனால் அவருக்கு ரொம்ப வலிமையான தலைவர் அவர் கூட்டணியில் இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். டிடிவி தினகரன், அன்புமணி, பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் இவங்களாம் ரொம்ப, அதாவது எடப்பாடி பழனிசாமி நிகரான பெரிய அளவுக்கு வலிமையான தலைவராக நான் பார்க்கல. பட் இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வேலிடான தலைவர்கள் தான், ரொம்ப முக்கியமான தலைவர்கள் நான் சொல்கிறேன். ஸோ அவங்களை ஹேண்டில் பண்ணதில் ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய சிக்கல் இருந்தது நம்மளை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. சீட் ஷேரிங்லன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அளவில் அதிருப்தியை இப்போ வரையும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தலைவர் ஸ்டாலின், அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து அந்த கூட்டணி கட்சியை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது டிஎம்கே தாண்டி ஏடிஎம்கே ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அந்த கூட்டணி கட்சி தலைவர்களையும் அவங்களுக்கான அந்த சீட் அலோகேஷன் விஷயத்தையும் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிட்டார் நான் பார்க்குறேன். ஆரம்பத்தில் தான் அந்த கூட்டணி ஜெல்லாகலை, பெரிய டிஸ்ட்ரிபியூட் பெரிய அளவில் ஒரு என்ன சொல்ல பெரிய அளவில் ஒரு அதிருப்தி போயிட்டு இருந்துச்சு, கூட்டணி ஜெல்லாகலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தோம். அதாவது நீண்ட காலமாக தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் பாஜகவும் அலைன்ஸ் ஜெல்லாயிடுச்சு அப்படிங்கிறது தான் பெரிய அளவில் பொலிட்டிக்கல் டிபேட்டாக இருந்துச்சு. அதான் வந்து பெரிய இடம் பெற்றுருச்சு, அந்த அளவுக்கு அது ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் நாட்கள் வர வர வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்லோ டவுன் ஆகி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். 27 சீட்டு கொடுத்தாரு, சிம்பிளாக அது முடிஞ்சிருச்சு. மற்ற அமமுக போட்டவங்களாம் அதிர்ச்சியாக திடீர்னு உள்ளே வந்தாங்க, அவங்களுக்கு 11 சீட்டு, பாமக அன்புமணி தரப்புக்கு ஒரு 18 சீட்டு, எல்லாம் சிம்பிளாக டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அது வந்து அந்த கூட்டணியில் எதுவும் ஒரு பர்டிகுலர் கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுகவோ பெரிய நெருக்கடி ஏற்படுத்தினாங்க, அவர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் அங்கே இல்லை. பாஜக தான் அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்துன்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னது எல்லாமே பொய்த்து போன மாதிரி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்தை ரொம்ப கிளவராக ஹேண்டில் பண்ணுற நம்ம பார்க்குறோம். பட் அப்படியே இந்த பக்கம் டிஎம்கே வந்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து நீண்ட காலமாக 2018 உருவான அந்த கூட்டணியை ஒரு கொள்கை கூட்டணி, ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கூட்டணிக்குள்ள வந்து இப்போ வந்து இந்த லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக வந்து அந்த சர்ச்சை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த சர்ச்சையில் முக்கிய ஃபர்ஸ்ட் ரோல் வந்து காங்கிரஸ் நம்ம பார்த்தோம். காங்கிரஸ் வந்து சீட்ஸ்க்காக வந்து தாவேக்காவை ஈக்குவலாக வச்சு, டிஎம்கேவும் தாவேக்காவும் ஈக்குவலாக வச்சு ஒரு நெகோசியேஷன் பண்ணது, அந்த மாதிரி ஒரு ரொம்ப நெருக்கடி ஏற்படுத்துறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே கொள்கையே இல்லாமல் போயிடுச்சு. நம்பர்ஸ் மட்டும் தான் பிரச்சனை, கூட்டணி மட்டும் தான் பிரச்சனை, அதாவது வெற்றி மட்டும் தான் அப்படின்ற மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக அதை மாறிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இடதுசாரிகள், விசிக போன்றவர்களுக்குலாம் வந்து நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாமல் புதிதாக கட்சி கொண்டு வரப்பட்ட தேமுதிக போன்ற கட்சிகளுக்குலாம் வந்து நம்பர்ஸ் வந்து பெரிய நம்பர்ஸ் கொடுத்தது அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய அதிருப்தி. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிருப்தியை வந்து பல வகையில் கட்சி நிர்வாகிகள், இடதுசாரிகள், அதே மாதிரி விசிக நிர்வாகிகள்லாம் வந்து பல இடங்களில் அதை தெரியப்படுத்துகிறாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி கூட ஒரு பொது பார்வையாளர்கள், ஒரு பத்திரிகையாளர்கள், காமன் அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்டாலின் தப்பான முடிவு எடுத்தார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப இது பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அது என்னென்னா அந்த கொள்கை கூட்டணிங்கிறது ஒரு பெரிய அந்த அதாவது தேமுதிக போன்ற கட்சியெல்லாம் உள்ளே வந்துட்டு அவங்களுக்குலாம் அந்த நம்பர்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது தேமுதிகோடைய தத்துவம் என்ன, அரசியல் கொள்கை என்னன்னு கேட்டால் வெற்றி தான் அவங்க கொள்கைன்னு சொன்னாங்க. ஸோ தேமுதிக நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டு தேமுதிக நீங்கள் 10 நம்பர் கொடுக்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுடைய கொள்கையும் வெற்றி தான் அப்படின்ற இடத்துக்கு மாறிடுச்சு. நீங்கள் வந்து மதச்சார்பற்ற அரசியலோ இல்லை வந்து சமூக நீதி அரசியலோ அதெல்லாம் உங்கள் கொள்கையை தெரியல, உங்களுக்கு வெற்றி தான் முக்கியம். அந்த வெற்றிக்காக நீங்கள் யார் வேணாலும் கூட சேர்த்துப்பீங்க, எவ்வளோ வேணாலும் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. எனவே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கமலஹாசன் சொல்லவே தேவையில்லை. கமலஹாசன் கொடுத்த ப்ரெஷரில் நான் தேர்தலை விட்டு புறக்கணிக்கிறேன், ஜஸ்ட் ஆதரிக்கிறேன், உங்களை பிரச்சாரம் பண்ணுறேன், நான் பங்கெடுக்கவே இல்லைட்டாங்க. அவர் வந்து டார்ச் ரேட்டில் 2 தொகுதியோ 3 தொகுதியோ கேட்டார். ஏன்னா அவருக்கு 3% வாக்கு வங்கி இருக்குது. அவர் சினிமா நடிகர் அதெல்லாம் கூட செகண்டரி, அதெல்லாம் விட்டுருவேன். பட் வந்து அவர் பொலிட்டிக்கல் ஒர்க் பண்ணிட்டாரு, தனிச்சு வந்து களம் கண்டார், ஒரு மக்களவைத் தேர்தலில் சந்திச்சார், ஒரு சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சார், 3% வாக்கு வங்கி நிரூபிச்சு காமிச்சார். ஆனால் லெஸ் தென் 0.5, எக்ஸாக்டாக சொன்னால் 0.4.2% இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டு அந்த 10 சீட்டு வந்து பார்த்தா முரசு சேனத்தில் அவங்க நிற்க போகிறாங்க. இவருக்கு வந்து 3% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய இவரை வந்து அட்லீஸ்ட் 2 தொகுதியிலேயாவது வந்து நீங்கள் டார்ச் ரேட்டில் அலோவ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கட்சியும் வளர்ச்சி பெறும். எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மாநில கட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி, யாரும் எமர்ஜ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து சப்ரஷன் பண்ணுறாங்க. இடதுசாரிகளும் சரி, விசிகாவும் சரி, நிறைய அந்த விஷயத்தை நம்ம சமீபத்தில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு அது போகுது. உண்மையிலே வந்து அந்த விஷயத்தை வந்து ஸ்டாலின் வந்து அந்த ஹேண்டில் பண்ண விஷயம் நீண்ட காலமாக அதை ஹேண்டில் பண்ணுறாரு. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கலைஞரோட ஸ்டாலின் மிஞ்சிட்டாரு. ஏன்னா கலைஞர் கூட எப்படின்னா பேக் டு பேக் வந்து ஒரு தேர்தலுக்கு வந்து ஒரு அலைன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணது கிடையாது. அந்த மாதிரியான விஷயத்தை வந்து ஸ்டாலின் அதை பிரேக் த்ரூ பண்ணிட்டார். 2019, 2021, 2024
அப்புறம் இடையில உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் இப்போ வந்து 2026 தேர்தல். அப்படி ஒரு பெருமை இருந்தாலும், இவ்வளோ பெருமைகள் இருந்தாலும், ஆனால் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொது வெளியில் பெரிய அளவில் விமர்சனமாக முன் வந்துருச்சு. எல்லா அதிருப்தியும், எல்லா சண்டை சச்சரவும் பொது வெளிக்கே வந்துருச்சு. ஸோ வந்து அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து அந்த ஹேண்டில் பண்ணதில் பெரிய கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கிளவராக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கலாம் இந்த பக்கம். எனிவே நான் ஓவரால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த தொகுதி அந்த கூட்டணி கட்சிகளுக்கு சீட் அலோகேஷன் பண்ணதில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காருன்னா, திமுகவோட வெற்றிக்கு ஒரு உதவி செஞ்சிருக்காரு. ஏன்னா வந்து கொஞ்சம் கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் கொடுத்துட்டு திமுக வெற்றி அங்கே ஸ்கோர் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துருவார் அப்படின்னு பார்க்குறோம். கடந்த காலத்தில் ஜெயலலிதா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய கட்சி நிர்வாகி ஒரு அமைச்சரோ இல்லை முன்னாள் அமைச்சரோ யாரோ திமுகவோட நட்பு பாராட்டுறாங்க, அந்த மாதிரியான ஒரு திமுக அமைச்சர்களோட அந்த மாதிரி நட்பு பாராட்டுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த மாதிரியான நபர்களுடைய பதவி பறிக்கப்படும். கடந்த காலத்தில் நத்தம் விஸ்வநாதன் வந்து இதே மாதிரி தான் வந்து சக்கரபாணியோட நெருக்கம் காமிச்சார் அப்படிங்கிறதுக்கு அவரோட பதவி பறிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். அதே மாதிரி வந்து கேபி முனுசாமி இருக்கார் பார்த்தீங்களா, அதிமுக துணை பொதுச் செயலாளர் இருக்கார்ல, இவர் வந்து தருமபுரியில் வந்து அன்புமணி எல்லாம் ஒரு 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 சாதி சமூகத்தை சேர்ந்தவங்க. ஸோ வந்து அங்கே என்னென்னா அன்புமணிக்கு கொஞ்சம் நட்பு பாராட்டம் பண்ணதுனால வந்து அவருடைய பதவி பறிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 6 அமைச்சர் அவர் கையில் இருந்துச்சு. உள்துறையை வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து கேபி முனுசாமி கையில் கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைச்சர் அவர் இருந்தார். நான் எப்போ சொல்கிறேன்னா 2001 to 2016 அந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு கீ போஸ்ட் வச்சிருக்க ஒரு மினிஸ்டராக கேபி முனுசாமி வள வந்தார். டக்குன்னு வந்து அவரோட பதவி அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பறிக்கப்பட்டு ஜஸ்ட் எம்எல்ஏ அப்படின்ற ஒரே அந்தஸ்ட்டு முடிச்சிட்டாங்க அந்த அம்மா. காரணம் என்னன்னா, ஆப்போசிட்டோட வந்து நீங்கள் ஒரு நட்பு பாராட்டினாவோ கட்சிக்கு துரோகம் பண்ணுறீங்கனாவோ அப்படின்னா அந்த அம்மாவோட நடவடிக்கைங்கிறது ரொம்ப ரேடிக்கலாக இருக்கும், கிளியராக இருக்கும். ஆனால் இப்போ அந்த அரசியலாம் இல்லாமல் வந்து ஆப்போனண்ட் வெற்றி பெறட்டும், அதுக்காகவே நம்ம ஒரு பொலிட்டிக்கல் மூவ் எடுக்குமோ அப்படின்ற மாதிரியான இடத்துல தான் வந்து இந்த பாலிட்டிக்ஸில் போகுது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார். நன்றி.